வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே உள்ள புகழ்பெற்ற வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலம் மற்றும் கல்யாண உற்சவம் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த திருத்தலம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்று சிறப்பு பெற்ற முருகன் கோவிலாக அறியப்படுகிறது. திருமண பிரார்த்தனைக்காக சென்னையைச் சேர்ந்த உபயதாரர்கள் சார்பில் கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பலவித பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது. ரோஜா, சாமந்தி, சம்மங்கி உள்ளிட்ட மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் மணமகன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதற்கு முன் திரளான பக்தர்கள் வல்லக்கோட்டை சிவன் கோவிலில் இருந்து 208 பால்குடங்களை தலையில் சுமந்து சந்நிதி வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து முருகன் கோவிலை அடைந்தனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய்க்காகவும் சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இந்த ஆன்மீக நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். முருகன் மீது உங்கள் பக்தியை கமெண்டில் பகிருங்கள். வேல் வேல் முருகன் என்று பதிவிடுங்கள். முதல்வர் விஜயை நேரில் காண வேண்டும் என்ற ஆசையுடன் கேரளாவில் இருந்து ஒரு தம்பதி சுமார் 650 கிலோமீட்டர் தூரத்தை நடைப்பயணமாக கடந்து தமிழ்நாட்டிற்கு வந்த சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பல நாட்கள் பயணம் மேற்கொண்ட இந்த தம்பதி வழியெங்கும் மக்களின் ஆதரவும் பாராட்டுகளும் பெற்றதாக கூறப்படுகிறது. முதல்வர் விஜயின் மீதான அன்பும் நம்பிக்கையும் காரணமாக இந்த பயணத்தை மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் ஆச்சரியத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட தூர நடைப்பயணத்தின் பின்னரும் உற்சாகத்துடன் வந்த இந்த தம்பதியின் முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். வளிமண்டல சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி உள் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் பலத்த காற்றும் வீச வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மழை காரணமாக வெப்பம் குறைந்து பொதுமக்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை மாற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து அதிகாரிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் பகுதியில் மழை தொடங்கியுள்ளதா? கமெண்டில் தெரிவியுங்கள். தமிழக அரசியலில் முக்கியமான நாளாக இன்று அமைந்துள்ளது. 17வது தமிழக சட்டசபையின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் பதவியேற்றனர். தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட கருப்பையா அவர்கள் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டசபை வளாகம் முழுவதும் உற்சாகமான அரசியல் சூழல் காணப்பட்டது. புதிய அரசு மற்றும் புதிய உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசியல் பயணத்தின் முதல் அத்தியாயமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வாக நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்.
இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அரசியல் மற்றும் மக்கள் நலன் தொடர்பான பல விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயின் இந்த நடவடிக்கை தமிழக அரசியலில் புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களிலும் இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. இந்த சந்திப்பு எதிர்கால அரசியல் சூழலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் கவனித்து வருகின்றனர். இந்த அரசியல் சந்திப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். தமிழகத்தின் புதிய அரசியல் சூழலில் முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை தற்போது மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. பதவி ஏற்றுள்ள 9 அமைச்சர்களின் பின்னணி, கல்வித் தகுதி, அரசியல் அனுபவம் மற்றும் மக்கள் சேவையில் அவர்களின் பங்களிப்பு குறித்து பரவலான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த அமைச்சரவையில் அனுபவமிக்க தலைவர்களும் புதிய தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகங்களும் இணைந்துள்ளனர். சிலர் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவர்கள், மற்றவர்கள் புதிய சிந்தனையுடன் அரசியலில் முன்னேறியவர்கள் என பார்க்கப்படுகின்றனர். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இந்த அமைச்சரவை செயல்படுமா என்பது அடுத்த கட்ட அரசியல் கவனமாக உள்ளது. விஜய் தலைமையிலான இந்த புதிய அமைச்சரவை குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ஜேஇசிஇடி பிரபாகர் தமிழக சட்டசபையின் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த தகவல் வெளிவந்ததையடுத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட ஜேஇசிஇடி பிரபாகர் சட்டசபை நடவடிக்கைகளை சமநிலையுடன் நடத்தக்கூடியவர் என அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சபாநாயகர் பதவி என்பது சட்டசபையின் ஒழுங்கையும் ஜனநாயக நடைமுறைகளையும் பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நியமனம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் முன்பு ஏராளமான ஆதரவாளர்கள் திரண்டுள்ளனர். அரசியல் சூழ்நிலைகள் தீவிரமாக பேசப்படும் நிலையில் ஆதரவாளர்களின் இந்த கூடுகை பல்வேறு அரசியல் யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள், முக்கிய ஆலோசனைகள் மற்றும் தலைமை தொடர்பான விவாதங்கள் நடைபெறலாம் என அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகின்றன. ஆதரவாளர்கள் உற்சாக கோஷங்கள் எழுப்பி தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் அரசியல் பரபரப்பு சூழ்நிலை நிலவியது. இந்த நிகழ்வை அரசியல் பார்வையாளர்கள் மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றனர். அடுத்த கட்டத்தில் என்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இந்த அரசியல் சூழ்நிலை குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். தமிழக அரசியலில் இன்று சட்டசபை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கிய சம்பவம் நடந்துள்ளது. அதிமுக முக்கிய தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி தனித்தனி அணிகளாக சட்டசபைக்கு வந்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இரு தரப்பினரும் தனித்தனியாக உறுப்பினர்களுடன் வருகை தந்ததால் கட்சியின் உள்நிலை அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இது வெறும் நடைமுறை ஏற்பாடா அல்லது எதிர்கால அரசியல் மாற்றங்களுக்கான அறிகுறியா என்ற விவாதம் தற்போது தீவிரமாகியுள்ளது. சட்டசபை வளாகத்தில் இந்த நிகழ்வு பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. அரசியல் பார்வையாளர்கள் இதை முக்கிய அரசியல் சைகையாக கருதி கவனித்து வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் முதல்வர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக வளர்ச்சி திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள்,
மாநில நலத்திட்டங்கள் மற்றும் மத்திய மாநில ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடைபெறலாம் என கூறப்படுகிறது. விஜயின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இந்த சந்திப்பு எதிர்கால அரசியல் மற்றும் நிர்வாக முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களிலும் இந்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. அரசியல் பார்வையாளர்கள் இந்த சந்திப்பை மிகுந்த கவனத்துடன் பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்த டெல்லி சந்திப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். கேரளாவில் புதிய அரசியல் மாற்றங்களுக்கிடையில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண வசதி வழங்கப்படலாம் என்ற தகவல் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பதவியேற்பு நடைபெறுவதற்கு முன்பே பாலன அடிப்படையில் பயணச்சீட்டு வழங்குவது தொடர்பாக அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் பெண்களின் தினசரி பயணச் செலவை குறைத்து பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சில மாநிலங்களில் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் கேரளாவிலும் இதுபோன்ற திட்டம் அமல்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சமூக வலைதளங்களிலும் இந்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. பெண்கள் பாதுகாப்பு, பொருளாதார சலுகை மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகியவற்றுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது. இந்த இலவச பேருந்து திட்டம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். புதுச்சேரி அரசியலில் முக்கிய முன்னேற்றமாக முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னரை நேரில் சந்தித்து புதிய அமைச்சரவை உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கியுள்ளார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதிய அமைச்சரவை அமைப்பு குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆலோசனைகள் தற்போது பேசப்பட்டு வருகின்றன. அமைச்சரவை பட்டியல் வழங்கப்பட்டதை அடுத்து யாருக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்ற ஆர்வமும் அதிகரித்துள்ளது. அனுபவமிக்க தலைவர்களுக்கும் புதிய முகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகின்றன. புதுச்சேரியின் அடுத்த கட்ட நிர்வாக நடவடிக்கைகளில் இந்த அமைச்சரவை முக்கிய பங்கு வகிக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். புதுச்சேரியின் புதிய அமைச்சரவை குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையைச் சுற்றி புதிய பதற்ற நிலை உருவாகியுள்ளது. கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக செல்ல முன் அதிகாரப்பூர்வ அனுமதி பெற வேண்டும் என்ற புதிய நடைமுறையை ஈரான் அமல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு அனுமதி மறுக்கப்படலாம் என்றும் மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. புதிய விதிமுறைகளின் கீழ் கப்பல்களின் உரிமை, சரக்கு விவரம், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பயண பாதை தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிபொருள் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த புதிய கட்டுப்பாடு மத்திய கிழக்கு அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்துமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். அறிவியல் உலகில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் DAC-GPT என்ற செயற்கை நுண்ணறிவு கருவியை பயன்படுத்தி அடுத்த தலைமுறை அணு இணைவு உலோக கலவைகளை விஞ்ஞானிகள் வேகமாக கண்டுபிடித்துள்ளனர். முன்னதாக பல மாதங்கள் எடுத்த ஆய்வு பணிகள் தற்போது சில மணி நேரங்களிலேயே முடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அணு இணைவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் தூய்மையான மற்றும் அதிக திறன் கொண்ட எரிசக்தி உற்பத்திக்கான முக்கிய தீர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்திற்கு தேவையான அதிக வெப்பத்தை தாங்கும் உலோக கலவைகளை கண்டுபிடிப்பது மிகவும் சிக்கலான மற்றும் நீண்டகால ஆய்வாக இருந்து வந்தது. ஆனால் AI தொழில்நுட்ப உதவியுடன் பொருட்களின் செயல்திறனை விரைவாக கணித்து புதிய கண்டுபிடிப்புகளை எளிதாக மேற்கொள்ள முடிகிறது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். DAC-GPT வெற்றி
செயற்கை நுண்ணறிவு அறிவியல் ஆராய்ச்சிகளில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. எதிர்கால அறிவியல் கண்டுபிடிப்புகளில் AI மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கமெண்டில் பகிருங்கள். உயிரியல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் இணையும் புதிய காலத்தை நோக்கி இந்தியா முக்கிய முன்னேற்றத்தை எடுத்து வருகிறது. BIOE 3 கொள்கையின் கீழ் பயோ AI தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக புதிய ஆராய்ச்சி மற்றும் புதுமை மையங்களை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. இந்த மையங்கள் உயிரியல் அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவம், வேளாண்மை மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி துறைகளில் இணைந்த வளர்ச்சியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. AI தொழில்நுட்பத்தை உயிரியல் ஆராய்ச்சியுடன் இணைப்பதன் மூலம் மருந்து தயாரிப்பு, உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நவீன உற்பத்தித் துறைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த முயற்சி உலகளாவிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. எதிர்கால பயோ AI தொழில்நுட்பம் மனித வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கமெண்டில் பகிருங்கள். இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.